ஆண்டவர் சொல்கிறாரு, 1 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்டார், 5 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்குறாரு, 2 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கணக்கு கேட்குறாரு கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். எதையுமே அவர் வீண் விரயமாய் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் லிமிட்டாக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, தேவன் கொடுத்ததை நீ சரியாக பயன்படுத்தலைன்னா ஒரே ஒரு தாளந்தோடு நின்று நீ 5 தாளந்துக்கு முன்னேற முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு கொடுத்த 1000 ரூபாயில் உனக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியல, கனம் பண்ண முடியல. உன்னை நம்பி கர்த்தர் 10,000 தர மாட்டார், தரவே மாட்டார். ஏன் தெரியுமா? நிறைய பேர் ஏன் இன்னும் அதே தரித்திர நிலைமையில் இருக்கிறோன்னா, தேவன் நமக்கு கொடுத்ததை தேவன் கணக்கு கேட்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்கன்னு கணக்கு கேட்பார் கர்த்தர். ஏன்னா அவர் கணக்கு கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் போய் பெருக பண்ணின பொழுது என்ன நடந்தது? மீதம் உள்ளதை சேர்க்க சொன்னார். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களா? மீதை விட்டுட்டு வந்துருங்கன்னு அவர் சொல்லல. சொன்னாரா? என்ன பண்ணாரு?